தூத்துக்குடியில பெரிய கேங்ஸ்டரா இருக்கிற ஜோர்ஜ் ஜார்ஜ் அவருடைய வளர்ப்பு மகனா வராரு சூர்யா. ஜோர்ஜ் ஜார்ஜ் சில இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்றாரு. அந்த பிசினஸுக்கு ஹெல்ப் பண்றாரு நம்ம சூர்யா. ஒரு கட்டத்துல பூஜா ஹெக்டேவை லவ் பண்றாரு. கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு பிளான் போடுறாரு. சூர்யாவோட கல்யாணத்துல சில பிரச்சனைகள் ஆகி ஜோர்ஜ் ஜார்ஜோட கைய சூர்யா வெட்டிடுறாரு. இதனால ஜெயிலுக்கு போற சூர்யா கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு அந்தமானுக்கு போறாரு. அங்க பூஜா ஹெக்டேவை சந்திக்கிறாரு. பூஜா ஹெக்டே அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்யறாங்க. பூஜா ஹெக்டே கூட கடைசியில சேர்ந்தாரா? அடிமைப்படுத்தப்பட்ட மக்களோட வாழ்க்கை என்னாச்சு? அவங்களுக்கு சூர்யாவுக்கு என்ன தொடர்பு? இதுதான் படத்தோட மீதி கதை. சூர்யா இந்த படத்துல ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. பூஜா ஹெக்டேவுக்கு ரொம்ப நல்ல கேரக்டர் இதுல. சூர்யா பூஜா ஹெக்டேவோட லவ் போர்ஷன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா போற படம் செகண்ட் ஹாஃப்ல படுத்துக்கிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆக போகுதுன்னு நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அங்கங்க வர சில ட்விஸ்டுகள் ரொம்பவே நல்லா இருந்தது. சூர்யாவுக்கு முந்தைய படத்தை விட இந்த படம் ஓரளவுக்கு பெட்டர்னு தோணுது. செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாத சீன் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி லென்த்தியாவும் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிட்டு கிறிஸ்பியா கொடுத்திருக்கலாம். இந்த படம் நீங்க தியேட்டர்ல போயிட்டு ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். நான் இந்த படத்துக்கு 5க்கு 2.5 தான் கொடுக்கறேன். கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலியோட போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா